உங்கள் மனதில் இந்த கேள்வி ஒரு நாளாவது வந்திருக்கிறதா? நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை, எப்போதும் நல்லதையே செய்தேன், ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது? அதே நேரத்தில் பிறரை ஏமாற்றி வாழ்பவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நியாயமே இல்லையா என்று பலர் குழம்புகிறார்கள். நாம் பொதுவாக நல்லது செய்தால் உடனே நல்ல பலன் வரவேண்டும் என்றும், கெட்டது செய்தால் உடனே தண்டனை வரவேண்டும் என்றும் நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அப்படியே நடப்பதில்லை. புத்தர் சொன்ன உண்மை மிகவும் ஆழமானது. இந்த உலகத்தில் எந்த செயலும் வீணாகிப் போவதில்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாக மனதில் பதிந்து விடுகிறது. அந்த விதை உடனே முளைக்காமல் இருக்கலாம், ஆனால் சரியான நேரம் வந்தால் அதன் பலன் நிச்சயம் வெளிப்படும். இன்று தவறு செய்பவர்கள் வெளியில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவர்களின் வாழ்க்கை அழகாக தோன்றலாம், ஆனால் அவர்கள் செய்த செயல்களின் விளைவு அமைதியாக அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல் நல்ல மனதுடன் வாழ்பவர்கள் இன்று துன்பத்தை சந்தித்தாலும் அவர்களின் நல்ல செயல்களின் பலன் ஒரு நாள் நிச்சயம் அமைதியாகவும் ஆசீர்வாதமாகவும் திரும்பி வரும். புத்தர் சொல்லியது ஒன்றே ஒன்று: வாழ்க்கை உடனே தீர்ப்பு தராமல் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தவறான தீர்ப்பை தராது. ஒரு சீடர் புத்தரிடம் வந்து மிகவும் குழப்பத்துடன் கேட்டார், கர்மா என்றால் உண்மையில் என்ன? நல்லவர்கள் துன்பப்படுவது ஏன், கெட்டவர்கள் சுகமாக இருப்பது ஏன் என்று. புத்தர் அமைதியாக பார்த்து சிரித்தார். பிறகு மெதுவாக சொன்னார், கர்மாவை புத்தகத்தில் அல்ல, வாழ்க்கையில் ஒரு கதையாக பார்த்தால்தான் புரியும் என்று கூறி தொடங்கினார். ஒரு பெரிய நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தான். அவன் வார்த்தைதான் சட்டம், அவன் எண்ணமே முடிவு. ஒரு நாள் அவன் சந்தையில் நடந்து செல்லும் போது ஒரு சாதாரண மனிதரை பார்த்தான். அந்த மனிதர் எந்த தவறும் செய்யவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் திடீரென ராஜாவின் மனதில் ஒரு கடுமையான எண்ணம் எழுந்தது, இவனை நாளை தூக்கிலிட வேண்டும் என்று. அந்த எண்ணம் எந்த காரணமும் இல்லாமல் உருவானது போலிருந்தது. ஆனால் அது அவனது மனதில் ஆழமாக விழுந்தது. அந்த மனிதருக்கு அந்த செய்தி சென்றது. அவன் பயப்படவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு வேறு எண்ணம் மெதுவாக உருவானது. இந்த ராஜா இல்லாமல் போனால்தான் என் வாழ்க்கை சுகமாகும், என் வேலை வளர்ச்சி அடையும் என்று. அவன் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஆசை வளர்ந்தது. அந்த ஆசை ஒரு விதை போல அவன் மனதில் பதிந்தது. அதே நேரத்தில் ராஜாவின் அரண்மனையில் இருந்த மந்திரி இந்த இரு மனநிலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவன் வெளியில் எதையும் சொல்லவில்லை, ஆனால் அவன் மனதில் ஒரு எண்ணம் எழுந்தது, இந்த இருவரின் எண்ணங்களும் சரியான பாதையில் இல்லை, இதன் விளைவு நல்லதாக இருக்காது என்று. அந்த எண்ணம் அவனது புரிதலின் விதையாக மாறியது. நாட்கள் சென்றன. ராஜாவின் மனதில் இருந்த கடுமை அவனை மேலும் சந்தேகமாக மாற்றியது. ஒவ்வொரு மனிதரையும் அவன் எதிரியாக பார்க்கத் தொடங்கினான். வியாபாரியின் ஆசை அவனை மேலும் சுயநலமாக மாற்றியது. எதையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவனை உள்ளுக்குள் அமைதியற்றவனாக மாற்றியது. மந்திரியின் அமைதியான புரிதல் மட்டும் அவனை தவறான செயல்களில் இருந்து தடுத்து நிறுத்தியது. காலம் கடந்தபோது அந்த எண்ணங்களின் விளைவுகள் வெளிப்படத் தொடங்கின. ராஜாவின் தவறான முடிவுகள் அவனது ஆட்சியில் குழப்பத்தை உருவாக்கியது. வியாபாரியின் சுயநல செயல்கள் அவனுக்கு தற்காலிக லாபம் கொடுத்தாலும் பின்னர் நம்பிக்கையை இழக்க வைத்தது. மந்திரியின் நல்ல புரிதல் அவனுக்கு மதிப்பையும் அமைதியையும் கொடுத்தது. புத்தர் கதையை முடித்து சொன்னார், இதுதான் கர்மா. செயல் மட்டுமல்ல, எண்ணமும் விதை. அந்த விதை நேரம் எடுத்துக்கொண்டு வளர்ந்து அதன் பலனை தரும். நல்லது உடனே மலராது, கெட்டது உடனே அழியாது, ஆனால் எதுவும் தப்பாது. வாழ்க்கை தாமதமாக தீர்ப்பு தரலாம், ஆனால் தவறாக ஒருபோதும் தராது என்று கூறினார். புத்தர் கர்மா பற்றிய 5 முக்கிய விதிகளை சொல்கிறார். இந்த விதிகள் மனித வாழ்க்கையின் உண்மை இயல்பை புரிய வைக்கும் ஆழமான விளக்கமாகும். நாம் தினசரி வாழ்வில் சந்திக்கும் நன்மை, தீமை, சந்தோஷம், துன்பம், வெற்றி, தோல்வி ஆகிய அனைத்தும் எவ்வாறு உருவாகிறது என்பதை இந்த 5 விதிகள் தெளிவாக விளக்குகின்றன. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே முழுமையாக மாறிவிடும். 1. எண்ணமே கர்மாவின் ஆரம்பம். கர்மாவின் முதல் விதி மிகவும் ஆழமானதும் மனித வாழ்க்கையின் அடிப்படை உண்மையையும் விளக்கும் ஒன்றாகும்.
இந்த உலகத்தில் நடக்கும் எந்த செயலுக்கும் முதன்மையான ஆரம்பம் வெளியில் இல்லை. அது மனிதனின் மனதில்தான் உள்ளது. நீ என்ன நினைக்கிறாய்? எந்த எண்ணத்தை நீ தொடர்ந்து வளர்க்கிறாய்? எந்த உணர்வை நீ உன் உள்ளத்தில் அடிக்கடி ஊட்டுகிறாய் என்பதுதான் உன் எதிர்கால வாழ்க்கையின் வடிவத்தை தீர்மானிக்கிறது. மனிதன் பார்க்கும் வாழ்க்கை வெளியில் நடப்பது போல தோன்றினாலும் அதன் உண்மையான ஆரம்பம் உள்ளுக்குள் நடக்கும் எண்ண ஓட்டமே ஆகும். ஒரு எண்ணம் முதலில் மிகச் சிறியதாக தோன்றும். அது ஒரு சாதாரண நினைவாக வரலாம், ஒரு பழைய அனுபவமாக இருக்கலாம், அல்லது திடீரென தோன்றும் ஒரு உணர்வாக இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை மனிதன் கவனிக்காமல் விட்டால் அது மீண்டும் மீண்டும் மனதில் சுற்றத் தொடங்கும். ஒரு எண்ணம் மீண்டும் மீண்டும் வரும்போது அது மனதில் ஆழமாக பதிகிறது. அந்த பதிந்த எண்ணம் ஒரு கட்டத்தில் உணர்வாக மாறுகிறது. அந்த உணர்வு மனிதனை உள்ளுக்குள் மாற்றத் தொடங்குகிறது. அந்த உணர்வு வலுப்பெறும்போது அது ஆசையாக மாறுகிறது. அந்த ஆசை மனதில் இடம் பிடித்த பிறகு மனிதன் அதை அடைய வேண்டும் என்று எண்ணத் தொடங்குகிறான். அந்த எண்ணம் நீடித்தால் அது முடிவாக மாறுகிறது. அந்த முடிவு ஒரு நாளில் செயலாக வெளியில் தோன்றுகிறது. இப்படி ஒரு சிறிய எண்ணம் முழு வாழ்க்கையையே மாற்றும் அளவிற்கு வளர்ந்து விடுகிறது. இதுதான் கர்மாவின் முதல் விதியின் அடிப்படை உண்மை. நல்ல எண்ணங்கள் மனிதனின் மனதில் வளர்ந்தால் அது கருணை, பொறுமை, அன்பு, உண்மை, உதவி போன்ற செயல்களாக வெளிப்படும். அந்த செயல்கள் மீண்டும் நல்ல சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிப்பட்ட மனிதன் எங்கு சென்றாலும் அமைதியும் மதிப்பும் பெறுவான். அவன் வாழ்க்கை வெளியில் சோதனைகள் இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதியாக இருக்கும். ஆனால் அதே மனதில் கோபம், வெறுப்பு, பொறாமை, ஆசை, சுயநலம் போன்ற எண்ணங்கள் வளர்ந்தால் அது மெதுவாக மனிதனை மாற்றத் தொடங்கும். அந்த எண்ணங்கள் முதலில் சிறியதாக தோன்றினாலும் அவை மனதில் வளர்ந்தால் அவன் பார்வை மாறும், அவன் முடிவுகள் மாறும், அவன் நடத்தைகள் மாறும். இறுதியில் அவன் செய்யும் செயல்கள் கூட அந்த எண்ணங்களின் வடிவமாக மாறும். அதனால் அவன் வாழ்க்கையில் துன்பமும் குழப்பமும் அதிகரிக்கும். புத்தர் சொல்வது என்னவென்றால், மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் அவன் மனதை கவனிக்க வேண்டும். வெளியே உள்ள உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் உள்ளே உருவாகும் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எண்ணத்தை மாற்றாமல் செயல்களை மட்டும் மாற்ற முயன்றால் அது நீடிக்காது. எண்ணம் மறுபடியும் அதே செயல்களை உருவாக்கும். ஒரு மனிதனின் எதிர்காலம் அவன் இன்று செய்யும் செயல்களில் மட்டும் இல்லை, அவன் இன்று சிந்திக்கும் எண்ணங்களிலும் இருக்கிறது. நல்ல எண்ணம் நல்ல பாதையை உருவாக்கும், கெட்ட எண்ணம் கெட்ட பாதையை உருவாக்கும். இதை புரிந்து கொண்டால் மனிதன் தன் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும். அதனால புத்தர் சொல்லும் முதல் விதி இதுதான்: எண்ணமே கர்மாவின் முதல் விதை. அந்த விதை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தே மனிதனின் வாழ்க்கை, அவன் அனுபவங்கள், அவன் எதிர்காலம் அனைத்தும் உருவாகிறது. இரண்டு செயல்தான் விதியை உருவாக்கும். கர்மாவின் இரண்டாவது விதி மிகவும் முக்கியமானது. மனிதன் மனதில் உருவாக்கும் எண்ணம் மட்டும் கர்மாவாக நிற்காது. அந்த எண்ணம் இறுதியில் செயலில் வெளிப்படும். அந்த செயல்தான் மனிதனின் எதிர்காலத்தை உருவாக்கும் அடிப்படை காரணமாக மாறுகிறது. நீ இன்று என்ன செய்கிறாய் என்பதுதான் நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிறது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் விதியை மெதுவாக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு செயல் உடனடியாக பெரிய மாற்றத்தை காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அந்த செயல் மனதில் ஒரு பாதையை உருவாக்குகிறது. அந்த பாதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தால் அது பழக்கமாக மாறுகிறது. பழக்கம் வலுப்பெற்றால் அது மனிதனின் குணமாக மாறுகிறது. குணம் நிலைத்தால் அது அவனுடைய வாழ்க்கை முறையாக மாறுகிறது. இறுதியில் அந்த வாழ்க்கை முறையே அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. மனிதன் செய்யும் நல்ல செயல்கள் அவனுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. உதவி செய்தல், உண்மை பேசுதல், பிறரை மதித்தல், பொறுமையாக நடப்பது போன்ற செயல்கள் மனிதனின் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட மனிதன் எங்கு சென்றாலும் நம்பிக்கையும் மதிப்பும் பெறுகிறான். அவன் வாழ்க்கை மெதுவாக வளர்ச்சி அடைகிறது. ஆனால் தவறான செயல்கள் மனிதனின் வாழ்க்கையில் எதிர்மறை விளைவுகளை உருவாக்குகிறது. பொய் பேசுதல், பிறரை ஏமாற்றுதல், கோபத்தில் செயல்படுதல், சுயநலமாக நடப்பது போன்ற செயல்கள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் காலப்போக்கில் பெரிய சிக்கல்களை உருவாக்குகிறது. அந்த செயல்கள்
மனிதனின் நம்பிக்கையை குறைக்கிறது, உறவுகளை பாதிக்கிறது, மன அமைதியை கெடுக்கிறது. ஒரு மனிதன் இன்று செய்யும் செயல் அவனுடைய நாளைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிறது. சில நேரங்களில் அந்த விளைவுகள் உடனே தெரியாது, ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த செயல்களின் தாக்கம் வெளிப்படும். நல்ல செயல்கள் நன்மையாக திரும்பும், கெட்ட செயல்கள் துன்பமாக திரும்பும். இதுதான் கர்மாவின் இயற்கையான விதி. புத்தர் சொல்வது என்னவென்றால், மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் அவன் செயல்களை மாற்ற வேண்டும். எண்ணம் மட்டும் நல்லதாக இருந்தால் போதாது, அந்த எண்ணம் நல்ல செயலாக மாற வேண்டும். ஏனென்றால் உலகம் மனிதனின் எண்ணத்தை பார்க்காது, அவன் செயல்களையே அனுபவிக்கிறது. ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு வழிகாட்டுகிறது. இன்று நீ செய்யும் சிறிய செயல் நாளை பெரிய விளைவாக மாறலாம். அதனால் மனிதன் ஒவ்வொரு செயலும் கவனத்துடன் செய்ய வேண்டும். அவசரத்தில் செய்யும் செயல் கூட எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல செயல் மனிதனின் வாழ்க்கையில் அமைதியை விதைக்கிறது. கெட்ட செயல் குழப்பத்தை விதைக்கிறது. இந்த இரண்டு விதைகளும் காலப்போக்கில் வளர்ந்து அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக வடிவமைக்கிறது. இதை புரிந்து கொண்டால் மனிதன் தன் எதிர்காலத்தை தானே மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் புத்தர் சொல்லும் இரண்டாவது விதி இதுதான்: செயல்தான் மனிதனின் விதியை உருவாக்குகிறது. இன்று செய்யும் செயல்தான் நாளைய வாழ்க்கையின் வடிவமாக மாறுகிறது. 3 காரணம் இல்லாமல் விளைவு இல்லை. கர்மாவின் 3வது விதி மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான அடிப்படை உண்மையை விளக்குகிறது. இந்த உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் காரணம் இல்லாமல் திடீரென உருவாகாது. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவத்துக்கும், அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி, அதன் பின்னால் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அந்த காரணம் சில நேரங்களில் தெளிவாக தெரியும், சில நேரங்களில் மறைந்து இருக்கும். ஆனால் காரணம் இல்லாமல் எந்த விளைவும் உருவாகாது என்பது இயற்கையின் மாறாத விதியாகும். மனிதன் தனது வாழ்க்கையில் பல நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் போது ஏன் இது நடந்தது என்று கேள்வி எழுகிறது. சில நேரங்களில் அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது. ஆனால் காலம் கடந்த பிறகு அந்த நிகழ்வின் பின்னால் இருந்த காரணம் வெளிப்படத் தொடங்கும். இன்று நடக்கும் ஒரு நல்ல நிகழ்வு கடந்த காலத்தில் செய்த நல்ல செயல்களின் விளைவாக இருக்கலாம். அதேபோல் இன்று ஏற்படும் ஒரு துன்பம் கடந்த காலத்தில் செய்த தவறான செயல்களின் விளைவாக இருக்கலாம். ஒரு பெரிய மரம் எப்படி உருவாகிறது என்பதை பார்த்தால் அது ஒரு சிறிய விதையிலிருந்து தொடங்குகிறது. அந்த விதை இல்லாமல் மரம் உருவாகாது. அதேபோல் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு பெரிய நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு சிறிய காரணம் இருக்கும். அந்த காரணம் மனிதனின் எண்ணமாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம். அந்த சிறிய காரணமே காலப்போக்கில் பெரிய விளைவாக மாறுகிறது. மனிதன் பல நேரங்களில் வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து தனது வாழ்க்கையை மதிப்பிடுகிறான். ஆனால் உண்மையில் அவன் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகளின் வேர்கள் அவனுடைய கடந்த செயல்களில் இருக்கும். சில தவறான முடிவுகள், சில தவறான எண்ணங்கள், சில தவறான செயல்கள் அனைத்தும் சேர்ந்து இன்று ஒரு விளைவாக வெளிப்படலாம். அதனால் ஒரு நிகழ்வை மட்டும் பார்த்து முழு உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. இந்த விதி மனிதனுக்கு ஒரு ஆழமான புரிதலை தருகிறது. வாழ்க்கையில் எதுவும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் மனிதன் தனது வாழ்க்கையை மாற்றும் வழியையும் கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் காரணத்தை மாற்றினால் விளைவும் மாறும். நல்ல காரணங்கள் எப்போதும் நல்ல விளைவுகளை உருவாக்கும். கெட்ட காரணங்கள் கெட்ட விளைவுகளை உருவாக்கும். அதனால் மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் அவன் காரணங்களை மாற்ற வேண்டும். அவன் எண்ணங்களை மாற்ற வேண்டும். அவன் செயல்களை மாற்ற வேண்டும். அவன் வாழும் முறையை மாற்ற வேண்டும். புத்தர் சொல்வது என்னவென்றால், மனிதன் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு காரணத்தின் விளைவு. அது புரியாமல் தோன்றினாலும் காலம் அதை வெளிப்படுத்தும். அதனால் வாழ்க்கையில் எதையும் திடீரென வந்தது என்று எண்ணாமல் அதன் பின்னால் உள்ள காரணத்தை தேட வேண்டும். இந்த விதி மனிதனுக்கு பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவாக திரும்பும் என்பதை உணர்த்துகிறது. அதனால் மனிதன் தன் வாழ்க்கையில் கவனத்துடன், விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். ஏனென்றால் இன்று உருவாகும் காரணம் நாளைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது. 4 கர்மா உடனே வரலாம், தாமதமாகவும் வரலாம். கர்மாவின் 4வது விதி மனித வாழ்க்கையில் பொறுமையையும் புரிதலையும் கற்றுக் கொடுக்கும்
மிக ஆழமான உண்மையாகும். மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு. ஆனால் அந்த விளைவு எப்போது வெளிப்படும் என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை. சில செயல்களின் விளைவுகள் உடனடியாக தெரியும். சில செயல்களின் விளைவுகள் நீண்ட காலம் கழித்தே வெளிப்படும். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. அது தவறாமல் நிச்சயமாக திரும்பி வரும் என்பதே. மனிதன் பெரும்பாலும் உடனடி விளைவுகளை மட்டுமே பார்த்து வாழ்க்கையை மதிப்பிடுகிறான். இன்று நல்லது செய்தால் இன்று நல்ல பலன் வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். இன்று தவறு செய்தால் உடனே தண்டனை வரவேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் வாழ்க்கை ஒரு நொடியில் முடிவெடுக்கும் அமைப்பு அல்ல. அது காலத்தின் தொடர்ச்சியாக இயங்கும் ஒரு பெரிய ஒழுங்கு. சில விதைகள் உடனே முளைக்கும். சில விதைகள் மண்ணுக்குள் நீண்ட காலம் மறைந்திருந்து சரியான சூழ்நிலை வந்த பிறகே முளைக்கும். அதுபோல கர்மாவின் விளைவுகளும் உடனே தெரியாமலும் இருக்கலாம், தாமதமாகவும் வரலாம். ஒரு மனிதன் தவறு செய்து கொண்டே உடனடி விளைவுகள் இல்லாததால் தப்பித்து விட்டேன் என்று நினைக்கலாம். அவன் வாழ்க்கை வெளியில் சீராக இருப்பது போல தோன்றலாம். அவன் சிரித்துக்கொண்டே இருக்கலாம், வெற்றி பெற்றது போல தோன்றலாம். ஆனால் அந்த செயல் மறைந்து போவதில்லை. அது காலத்தின் உள்ளே பதிவு ஆகி சரியான நேரம் வந்ததும் தனது விளைவுகளை வெளிப்படுத்தும். அந்த நேரம் எப்போது வரும் என்பதை மனிதன் கணிக்க முடியாது. ஆனால் அது நிச்சயமாக வரும் என்பது உறுதி. அதேபோல் ஒரு மனிதன் நல்ல செயல் செய்து உடனே பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் உடைந்துவிடக்கூடாது. நல்லது செய்தவன் சில நேரங்களில் துன்பத்தை சந்திக்கலாம், சோதனைகளை எதிர்கொள்ளலாம். ஆனால் அந்த நல்ல செயல் வீணாகாது. அது மெதுவாக வளர்ந்து ஒரு நாளில் நிச்சயமாக நல்ல விளைவாக மாறும். சில நேரங்களில் அந்த நல்ல பலன் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வழியில் வந்து சேரும். இந்த விதி மனிதனுக்கு மிக முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உடனடி பலனை மட்டும் பார்த்து வாழ்க்கையை மதிப்பிடக்கூடாது. பொறுமையுடன் காலத்தின் இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு சிறிய நிகழ்வு அல்ல, அது நீண்ட காலத்தில் உருவாகும் விளைவுகளின் தொடர்ச்சி. இன்று புரியாதது நாளை தெளிவாக புரியும். இன்று தெரியாதது காலம் கடந்த பிறகு வெளிப்படும். புத்தர் சொல்வது என்னவென்றால், எந்த செயலும் தப்பாது. அது உடனே வராமலும் இருக்கலாம், தாமதமாகவும் இருக்கலாம். ஆனால் அது தவறாமல் வரும். மனிதன் அதை பார்க்க முடியாததற்காக அது இல்லை என்று அர்த்தமில்லை. அது தனது நேரத்துக்காக காத்திருக்கிறது. அதனால் இந்த 4வது விதி மனிதனுக்கு அமைதியையும் விழிப்புணர்வையும் தருகிறது. அவசரத்தில் முடிவெடுக்காமல் பொறுமையுடன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளச் சொல்கிறது. ஏனென்றால் கர்மா என்பது நேரத்தை மீறி செயல்படும் ஒரு இயற்கை சட்டம். அதன் விளைவு தாமதமாக இருந்தாலும் அது ஒருபோதும் தவறாது. 5 நல்லது செய்தால் நல்லது திரும்ப வரும். கர்மாவின் 5வது விதி மனித வாழ்க்கையின் மிக எளிமையானதாக தோன்றினாலும் அதே நேரத்தில் மிக ஆழமான உண்மையை கொண்டுள்ளது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும், அது நல்லதாக இருந்தாலும் அல்லது கெட்டதாக இருந்தாலும், ஒரு நாள் அவனிடமே திரும்பி வரும் என்பது இந்த விதியின் அடிப்படை பொருள். வாழ்க்கை என்பது ஒரு பிரதிபலிப்பு போல செயல்படுகிறது. நீ எதை வெளியே அனுப்புகிறாயோ அதுவே ஒரு வடிவத்தில் திரும்பி உன்னை சந்திக்கும். மனிதன் நல்லது செய்யும்போது அது உடனடியாக பெரிய பலனாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த நல்ல செயல் மெதுவாக வளர்ந்து சூழ்நிலையை மாற்றத் தொடங்கும். உதவி செய்தல், உண்மை பேசுதல், பிறரை மதித்தல், கருணையுடன் நடப்பது போன்ற செயல்கள் மனிதனின் மனதையும் சூழலையும் மாற்றும் சக்தி கொண்டவை. அந்த நல்ல செயல்கள் சில நேரங்களில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக திரும்பி வரும். நல்ல மனிதர்கள், நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழ்நிலைகள் என வாழ்க்கையில் பல வடிவங்களில் அவை வெளிப்படும். அதேபோல் மனிதன் கெட்ட செயல்கள் செய்தால் அதன் விளைவு உடனே தெரியாமல் இருக்கலாம். பொய் பேசுதல், ஏமாற்றுதல், பிறரை காயப்படுத்துதல், சுயநலமாக நடப்பது போன்ற செயல்கள் ஆரம்பத்தில் சிறியதாகவும் முக்கியமற்றதாகவும் தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் அவை மனிதனின் வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை, உறவுகள் பிரிவு, மன அமைதி இழப்பு போன்ற விளைவுகளை உருவாக்கும். அந்த கெட்ட செயல்கள் ஒரு நாளில் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக திரும்பி வரும். இந்த விதி மனிதனுக்கு ஒரு ஆழமான புரிதலை தருகிறது. நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதே போல ஒரு நாள் உன் வாழ்க்கையும் அதை பிரதிபலிக்கும்.
உலகம் உன் செயல்களுக்கு பதிலளிக்கும் ஒரு பெரிய அமைப்பைப் போல செயல்படுகிறது. அதனால் நீ விதைப்பது எதுவோ அதையே நீ அறுவடை செய்வாய். புத்தர் சொல்லும் இந்த விதி பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவும். ஒவ்வொரு சிறிய செயலும் முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. சிறிய நல்ல செயலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சிறிய கெட்ட செயலும் பெரிய விளைவுகளை உருவாக்கும். அதனால் மனிதன் தனது தினசரி வாழ்க்கையில் மிகுந்த கவனத்துடன் நடக்க வேண்டும். மனிதன் சில நேரங்களில் நல்லது செய்து உடனே பலன் கிடைக்கவில்லை என்பதற்காக சந்தேகம் கொள்ளலாம். ஆனால் அந்த நல்ல செயல் வீணாகாது. அது சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் நிச்சயமாக திரும்பி வரும். அதேபோல் கெட்ட செயலும் தப்பிக்காது. அது தாமதமாக இருந்தாலும் ஒரு நாள் அதன் விளைவு வெளிப்படும். இந்த விதி மனிதனுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்பி வரும். அதனால் வெளியில் நடக்கும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உள்ளே நடக்கும் செயல்களை மாற்ற வேண்டும். நல்ல செயல் செய்தால் நல்லது திரும்ப வரும். கெட்ட செயல் செய்தால் அதுவும் திரும்ப வரும். இதுவே வாழ்க்கையின் இயற்கையான சட்டம். இதை புரிந்து கொண்டால் மனிதன் தனது வாழ்க்கையை கவனத்துடன், விழிப்புணர்வுடன், பொறுப்புடன் வாழத் தொடங்குவான். மனிதன் தனது வாழ்க்கையை பார்த்தால் பெரும்பாலும் வெளியில் இருக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், விதி, அதிர்ஷ்டம் ஆகியவைதான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் வாழ்க்கையின் ஆழமான இயக்கம் வெளியில் இல்லை, அது உள்ளுக்குள் இருக்கிறது. வெளியில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உள்ளுக்குள் உருவாகும் எண்ணங்களின் பிரதிபலிப்பாக மட்டுமே வெளிப்படுகின்றன. ஒரு மனிதன் என்ன சிந்திக்கிறான், எந்த உணர்வை மனதில் வளர்க்கிறான், எந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் ஊட்டுகிறான் என்பதுதான் அவனுடைய வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றுகிறது. எண்ணம் என்பது சாதாரணமானது போல தோன்றலாம், ஆனால் அதுதான் மனிதனின் முடிவுகளை உருவாக்குகிறது. அந்த முடிவுகள் செயலாக மாறுகிறது. அந்த செயல்கள் பழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்கங்கள் குணமாக மாறுகிறது. அந்த குணமே இறுதியில் வாழ்க்கையாக மாறுகிறது. மனிதன் சந்திக்கும் நல்ல அனுபவங்களும் கெட்ட அனுபவங்களும் திடீரென உருவாகும் நிகழ்வுகள் அல்ல. அவை அவனுடைய உள்ளுணர்வின் நீண்ட பயணத்தின் விளைவாக வெளிப்படுகின்றன. சில எண்ணங்கள் கருணையாக மாறி நல்ல செயல்களை உருவாக்கும். சில எண்ணங்கள் கோபமாக மாறி தவறான முடிவுகளை உருவாக்கும். அந்த முடிவுகள் காலப்போக்கில் வாழ்க்கையின் முழு பாதையையும் மாற்றிவிடும். வெளியில் யாராவது ஒருவரால் நம் வாழ்க்கை முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது என்று நினைப்பது உண்மையை முழுமையாக புரியாத நிலை. வெளியில் நடக்கும் மனிதர்கள் மற்றும் சூழ்நிலைகள் ஒரு தூண்டுதலாக மட்டுமே செயல்படுகின்றன. ஆனால் அந்த தூண்டுதலுக்கு பதிலளிப்பது எவ்வாறு என்பதை தீர்மானிப்பது உள்ளுக்குள் இருக்கும் எண்ணமே. அதனால் ஒரே சூழ்நிலையில் இரண்டு மனிதர்கள் முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். ஒருவர் கோபத்தை வளர்த்தால் அவர் வாழ்க்கை குழப்பமாக மாறும். மற்றொருவர் பொறுமையை வளர்த்தால் அவரது வாழ்க்கை அமைதியாக மாறும். ஒரே நிகழ்வை பார்த்தாலும் அவர்களின் எதிர்வினை வேறுபடுவதால் அவர்களின் எதிர்காலமும் வேறுபடுகிறது. இதுதான் எண்ணத்தின் சக்தி. புத்தர் சொல்வது என்னவென்றால், மனிதன் தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் வெளியில் உள்ள அனைத்தையும் மாற்ற முயற்சிக்க வேண்டாம். முதலில் உள்ளுக்குள் உருவாகும் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எண்ணமே செயலாக மாறுகிறது, செயல் விதியாக மாறுகிறது, அந்த விதியே வாழ்க்கையாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன் எண்ணத்தை கவனிக்கத் தொடங்கினால் அவன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குகிறான். நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். கெட்ட எண்ணங்கள் துன்பமான வாழ்க்கையை உருவாக்கும். இதை புரிந்து கொண்டால் மனிதன் வெளி உலகத்தை குறை சொல்லுவதை நிறுத்தி உள்ளே மாற்றத்தை தொடங்குவான். அதனால் இந்த ஆழமான உண்மை மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. வெளியில் யாரும் நம்ம வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை. நம்ம எண்ணங்களே நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன. அதுதான் கர்மா. இந்த கதையில் சொல்லப்பட்ட கர்மாவின் உண்மைகள் உங்கள் மனதில் தெளிவாக புரிந்திருந்தால், இதை ஒரு சாதாரண கதையாக மட்டும் பார்க்காமல் வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு காரணத்துடன் தொடர்புடையது என்பதை புரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே முழுமையாக மாறிவிடும். இந்த கருத்துக்கள் உங்களுக்குள் சிந்தனையை உருவாக்கியிருந்தால் அந்த சிந்தனையை அப்படியே விட்டுவிடாமல் உங்கள் உள்ளத்தில் ஆராய்ந்து பாருங்கள்.
ஏனென்றால் வாழ்க்கையின் மாற்றம் வெளியில் இருந்து வருவதில்லை, உள்ளுக்குள் உருவாகும் புரிதலிலிருந்தே தொடங்குகிறது. ஒரு சிறிய புரிதலும் மனிதனின் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் சக்தி கொண்டது. கர்மா என்ற இந்த ஆழமான கருத்தை நீங்கள் நம்புகிறீர்களா? அல்லது இதைப் பற்றி உங்கள் பார்வை என்ன என்பதை அமைதியாக சிந்தித்து கீழே உள்ள கருத்துப் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரின் அனுபவமும் பார்வையும் வேறுபட்டதாக இருக்கும். அதனால் அந்த பகிர்வு மேலும் பலருக்கு புரிதலை உருவாக்க உதவும்.